ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய எல்பிஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்பிஜி கேஸ் வந்து நமக்கு இப்போ வந்து எப்படி 1 மந்த் ஆகுது. நம்ம புக் பண்ணி நமக்கு அது கிடைக்கிறதுக்கு இப்படி 1 மந்த் ஆகிடுது, ரொம்ப டிமாண்டாக இருக்கனால. ஸோ இந்த டைமில் எல்லோரும் எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் நோக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம பயோகேஸ் போடுறதுக்கோ இல்லை விறகடுப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிட்டியில் இருக்கிறவங்களால அது சாத்தியம் கிடையாது. விறகடுப்பு வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸும் அவங்களுக்கு இருக்காது. காலனியில் இருக்கிறவங்களுக்கு, அப்பார்ட்மெண்ட்டில் இது யாருக்குமே வந்து அது செட் ஆகாது. ஸோ எல்லாருமே எலக்ட்ரிக்கை நோக்கி தான் போகிறது. அது பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் ஆனால் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பவர் கட் ஆன டைமில் அது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா யூபிஎஸ்சில் அந்த கனெக்ஷன் நம்ம கொடுக்க முடியாது. அந்த ஃப்ளக்கு வந்து நம்ம கொடுத்தோன்னா யூபிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆயிரும்னா அடி வாங்கிடும். பேட்ரி வந்து டெத் ஆயிரும். ஸோ வந்து ஏன்னா அது வந்து 1000 வோல்ட்டுக்கு மேலே உள்ளது. நம்ம யூபிஎஸ் வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டோம். லைட்டு, ஃபேனு, லேப்டாப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூபிஎஸ் வச்சுருப்போம். ஸோ அது வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா பவர் கட் ஆகுது. இப்போ 2 டேஸ் 1 டேஸ்க்குலாம் பவர் இல்லை அப்படின்னா மழை டைமில் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இண்டக்ஷன் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம சில பேர் யோசிக்கிறது இல்லை. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி பார்ப்போம். இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி நம்ம அதில் வைக்கக்கூடிய பாத்திரத்தை மட்டும் ஹீட் பண்ணும். சர்ஃபேஸ் வந்து கூலாக தான் இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப வெரி ஃபாஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஃபுட்டு வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் கூலாக இருக்கனால நம்ம குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டு. ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா பாத்திரத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் அயன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கிளாஸோ அந்த அலுமினியம்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கும்போது எந்தெந்த பாத்திரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஒரு பாத்திரம் வாங்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி மேக்னெட்டிக் வச்சு பாருங்கள். மேக்னெட்டிக் ஒட்டுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்னெட் இதானுச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த பாத்திரம் வந்து அந்த சர்ஃபேஸில் செட் ஆகும். இண்டக்ஷன் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். இன்ஃப்ராரெட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கூட தான். இன்ஃப்ராரெட் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும். அது வந்து காயில், எலக்ட்ரிக் காயில். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் காயில் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பாத்திரம் ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இன்ஃப்ராரெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது சேஃப் கிடையாது. ஏன்னா குழந்தைங்க தெரியாமல் போய் கை வச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் கூல் ஆகாது நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும். ஸோ அதனால் இண்டக்ஷன் வந்து பெஸ்ட்டு. இதில் எலக்ட்ரிசிட்டியும் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாகும். நம்ம சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது வாங்கிக்கலாம். ஆனால் இன்ஃப்ராரெட்டில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லா பாத்திரமும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இண்டக்ஷன் மாதிரி கிடையாது. இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படி. இதில் வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லா பாத்திரமும் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா லைஃப் டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.